அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சர் சேகர் பாபு திகார் சிறையில் அடைப்பு, 500 கோடி மெகா ஊழல். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கார் இல்லையா. கோயில்களில் வரக்கூடிய அனைத்து நகைகளுமே பார்த்தீங்கன்னா இவர் நகை கட்டிகளாக மாற்றி விற்பனைகள் மெகா ஊழல் இதில் நடைபெறுது அப்படின்ற மாதிரி இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா எழுந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக சேகர்பாபு அவருடைய வீடு, அதுக்கு மேற்பட்ட அவருக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடத்தியிருக்காங்க. இந்த ரைடின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்று அதிரடியாக காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திகார் சிறையில் அடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு தகவலின் அடிப்படையில் 500 கோடிக்கும் மெகா ஊழல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய திமுகவுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கார். இந்த நிலையில் கோயில்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வரக்கூடிய நகைகள் காணிக்கையாக வரக்கூடிய அனைத்து வெள்ளி துட்டுகளும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அனைத்துமே இவருடைய வீட்டுக்கு தான் போகும். இவர் பார்த்திங்கன்னா அதிரடியாக இதில் மெகா ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய புகார்கள் அரசியலில் நிறைய விமர்சனங்களும் ஏற்பட்டது. இந்த விமர்சனங்களின் அடிப்படையில் இப்போ சேகர்பாபு வீட்டில் அதிரடியாக திடீர்னு பார்த்திங்கன்னா ரைடுகள் நடந்தது. இந்த ரைடில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறை இதில் 500 கோடிக்கு மேலே மெகா ஊழல் இதில் நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நிரூபணம் செஞ்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் சேகர்பாபு அதிரடி அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக சேகர்பாபு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. திமுகவில் முக்கிய நபர்களாக பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி தூக்க போகிறாங்க. இந்த தகவலின் அடிப்படையில் இப்போ திமுகவுடைய அறிவாலயமே பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பணங்களுமே திமுகவுடைய அறிவாலயத்துக்கு தான் சென்றிருக்கு. சபரீசன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய பினாமியாக இருக்கார் அப்படின்றத தெரியும். பார்த்தீங்கன்னா இவருடைய கட்டுப்பாட்டில் அனைத்துமே இயங்குது அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு. சபரீசன் அவர்களையுமே இப்போ தூக்க பறக்கும் படையின் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த டார்கெட்டின் அடிப்படையில் சேகர்பாபு அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.